நிழல் போல நானும் நடப்போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் நிறம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறு கவிதை. சென்னையிலே பூங்காவின் சிறப்பு என்ன தெரியாமல் யாரேனும் கேட்டார் என்றால் திருவிக பெயராலே பேச்சரங்கம் 30க்கும் மேற்பட்ட பூங்காதோறும் முழுவீச்சில் நடப்பதையே யாரும் சொல்வார். பேசுபொருள் இன்னதென்று தனியே இல்லை. பீடுசால் தாமோதர் வகுத்து தந்த வாகான நெறியின்பால் நின்றால் போதும். சென்னையிலே பூங்காவின் சிறப்பு என்ன தெரியாமல் யாரேனும் கேட்டார் என்றால் திருவிக பெயராலே பேச்சரங்கம் 30க்கும் மேற்பட்ட பூங்காதோறும் முழுவீச்சில் நடப்பதையே யாரும் சொல்வார். பேசுபொருள் இன்னதென்று தனியே இல்லை. பீடுசால் தாமோதர் வகுத்து தந்த மாகாண நெறியின்பால் நின்றால் போதும். ஆசிரியர் குடியிருப்பில் ஆர்வி ராஜா. ஆசிரியர் குடியிருப்பில் ஆர்வி ராஜா அப்படியே மேற்காக சென்று பார்த்தால் அக்காவும் மாமாவும் நடத்தும் பூங்கா. எனக்கு இல்ல, கலக்கல் கந்தசாமியாருக்கு அக்கா மாமா. கலக்கல் எல்லோருக்கும் அண்ணன் சகோதரராக பழகுகிறார். அதனாலே அனைவரும் அக்கா மாமா என்று அழைக்கின்றார்கள். அதனால் தான் நான் வேறு சொன்னேன். ஆசிரியர் குடியிருப்பில் ஆர்வி ராஜா அப்படியே மேற்காக சென்று பார்த்தால் அக்காவும் மாமாவும் நடத்தும் பூங்கா. அதுதான் பத்மாவதியார் அழகு பூங்கா. அதுதான் பத்மாவதியார் அழகு பூங்கா. யோகரத்னா விருதாளர் முத்துச்சாமி பாப்பாக்கள் குரட்பாக்கள் முழங்கச் செய்வார். பாப்பாக்கள் குரட்பாக்கள் முழங்கச் செய்வார். பக்கத்தில் பொற்கொடியார் அன்னை போல குடிப்பதற்கும் கடிப்பதற்கும் கொடுப்பார் அங்கே. மகன்களுக்கு தந்தைமார் செய்யும் நன்றி மாமன்றம் முன்னாலே அமரச் செய்தல். பயிலரங்கம் படிக்காதோர் பட்டம் பெற்றோர் பலத்த மலை பெய்கையிலும் பள்ளி பக்கம் ஒதுங்காத நடுங்கிகளை ஒன்றாய் சேர்த்து அவை முன்னவராக்கி பேசச் செய்து தந்தைமார் தலைமீது ஏற்றி வைத்த பாரத்தை கீழறைக்கு சமமாய் காணும். தந்தையினுடைய பாரத்தை இந்த பேச்சரங்கம் குறைத்திருக்கின்றது. ஏனென்றால் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கின்றது என்ற அந்த கருத்தை சொல்கின்றேன். ஓராண்டு இன்றோடு இந்த அரங்கம் நிறைவு விழா காணுவதை வாழ்த்த வந்தோம். கற்றோரும் மற்றோரும் இங்கே வந்து கலகலப்பாய் பேசிவிட்டு செல்ல வேண்டும். வருவோரும் போவோரும் உள்ளே வந்து வகை வகையால் நறுக்காக பேச வேண்டும். வருவோரும் போவோரும் என்றால் பூங்காக்கு வருவோரும் அப்படி வந்து போய்கொண்டிருப்போரும். வருவோரும் போவோரும் உள்ளே வந்து வகை வகையாய் நறுக்காக பேச வேண்டும். சாமிக்கு சாமி துணை என்றும் உண்டு. அது என்ன சாமிக்கு சாமி துணை என்றும் உண்டு என்றால் ஐயா முத்துசாமி அவர்களுக்கு கலக்கல் கந்தசாமி என்றும் துணை உண்டு.
சாமிக்கு சாமி துறை என்றும் உண்டு. வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன், வாழ்க வாழ்க. இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கின்ற திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தினுடைய விதையாக இருக்கின்ற தாமோதரன் ஐயா, பேராசிரியர் முனைவர் நம்முடைய தமிழன் ஐயா உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்ற அந்த பாவேந்தரனுடைய குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்றைக்கு பல்வேறு நிலையில் இருக்கின்ற தாய்மார்களும் பெரியோர்களும் தமிழ் சான்றோர்களும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். இது ஒரு திருவிழா போல காட்சியளிக்கிறது. பொதுவாக உடலை பேணுவதற்கு உடற்பயிற்சி செய்வார்கள், அது ஒரு கடினமான விடயம்தான். ஆனாலும் கூட மனதை பேணுவதற்கு மனப்பயிற்சி செய்வதற்கான அரங்கம்தான் இந்த பேச்சு பயிலரங்கம். மனக்காடாக இருக்கின்ற நம்முடைய உள்ளத்தை பூங்காவாக மாற்றுகின்ற, மனப்பூங்காவாக மாற்றுகின்ற அந்த வேலையைத்தான் இந்த பேச்சு பயிலரங்க பூங்கா நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய சிறுவர்கள் எல்லாம் இங்கே வந்து பல்வேறு குரல்களையும் தன்னுடைய தனித்திறமைகளையும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் வழி நடத்துகின்ற அந்த பெரும் பொறுப்பு வகிக்கின்ற நம் முன்னால் இருப்பது மிகப்பெரிய பொறுப்பு என்றால் அவர்கள் மனதில் அன்பையும் அறத்தையும் விதைக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்னாரே, அந்த இல்வாழ்க்கை மட்டும் பண்பும் பயனுடையதாக ஆகாது. அந்த அன்பால் அறத்தால் பொதுமக்களுடைய மனங்களும் இந்த வாழ்க்கையுமே அன்பும் அறமும் இருக்க வேண்டும். மனிதத்தை வளர்க்க கற்றுக் கொடுங்கள் இளைய பிள்ளைகளுக்கு. மதங்களை மறப்போம், மனிதம் வளர்ப்போம். அவர்களுடைய மனங்களிலே, சிறுவர்களுடைய மனங்களிலே மதங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி மனிதத்தை வளர்த்து கொடுக்க, வளர்த்தெடுக்க அந்த பயிற்சி பட்டறையாக இந்த பயிலரங்கத்தை நாம் பயன்படுத்துவோம். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களும் நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய தாய்மொழியை தமிழர்கள் சந்திக்கின்ற இந்த இடங்களிலாவது குறைந்தபட்சம் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழிலேயே நாம் பேச வேண்டும் என்ற அந்த உறுதியையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழ் நமது மொழி, குரல் நமது வழி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வில்லத்தனமா இருக்கணுமா இல்ல நாயகனா இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஐயா எங்களுடைய ஆசான் எங்களை எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஜாதி மத மொழி இனமின்றி அத்தனை பூங்காக்களில் வரக்கூடிய அத்தனை உறவுகளையும் ஒன்றாக சேர்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனர் ஐயா உட்பட உங்கள் அத்தனை பேருக்கும், சான்றோர்கள் அத்தனை பேருக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி, ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறது இந்த குழந்தை. ஐயா முத்துசாமி, நாங்க பொதுவாகவே ஆசிரியர் அரங்கத்திலையும் மற்ற அரங்கங்கள்லையும் நாங்க பேர் சொல்றதில்லை. இவங்க ரெண்டு பேரையும் அக்கா மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் மிக சிறப்பாக, மிக ஒரு நம்ம கலக்கல் ஐயா சொன்ன மாதிரி ஒரு திருவிழா கூட்டமாக தான் இருக்குது. திருவிழாவை தான் உண்மையிலே சொல்ல போனா மே மாதம் இந்த காலையில் 10 மணிலிருந்து மத்தியானம் ஒரு 4 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைபெற்றிருக்கிறோம். அந்த வெயில் சூடு இளைப்பாறுவதற்காக மிக சிறந்த ஒரு அரிய ஒரு கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பத்மாவதி நகர் அரங்கம், பத்மாவதி நகர அரங்கத்தினுடைய அந்த அரங்கத்தினுடைய சீரும் சிறப்பும் மிக அழகாக, மிக சிறப்பாக இன்னும் பல நூற்றாண்டு காலம், பல நூறு காலம் வளர்ந்து செறிவுற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, 10வது மற்றும் 12வது மாணவர்கள் தங்களுடைய எக்ஸாம் முடித்து வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும், பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். நீங்க அதிகமா நேற்று எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். உறவுகளோடு உறவாடுங்கள், குழந்தைகளோடு ஒரு நேரமாவது உணவருந்துங்கள். ஏனென்றால் 10 மாதம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துட்டோம். அவங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் சொல்லிக் கொடுத்துள்ளோம். 1 மாதம்
பேரண்ட்ஸ் அப்படின்னா பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களிடம் உடமிருந்து எல்லா கருத்துக்களையும் உங்களுடைய மனதை அவர்களுக்கு தெரிவியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் பெற்றோர் தான் முதல்ல ரோல் மாடல் குழந்தைகளுக்கு. நாம என்ன மாடல் எடுத்துக்கிறோமோ அந்த மாடல் தான் குழந்தைங்க எடுத்துக்கிறோம். நான் சில வங்கிகளில் பேனல் அட்வொகேட்டா இருக்கிறதுனால கல்வி கடன் வாங்கிய சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 184 ஒரு கிராமத்தில் 184 கல்வி கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த 184 பேருமே பணம் கட்டல. ஏன்னா அடுத்தடுத்த ஆட்சிகள் வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா இது கல்வி கடன் தள்ளுபடி ஆகும் நினைக்கிறாங்க. நாம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, கடன் வாங்குங்கள், ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையை பெற்றோர்கள் நாம் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஒழுக்கம் நமக்கு அந்த குழந்தைகளை மேலும் மேலும் சிறக்க மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்ல வழிவகுக்கும் என்பதை கூறி, இந்த 10வது நகர அரங்கத்தின் ஒழுக்கம் நம்ம குழந்தை பார்த்தீங்கன்னா திருக்குறள் வழி இப்போ நிறைய உலக திருக்குறள் கூட்டமைப்பு இருக்கு. ஏகப்பட்ட சென்னையில் பார்த்தீங்கன்னா சுத்தி நிறைய கூட்டமைப்புக்கு நானும் சென்று பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நம்ம பிரிவென்டிவ் மெடிசன், கியூரபிள் மெடிசன் 2 இருக்கு. பிரிவென்டிவ் மெடிசன் முக்கியமா குறள். இந்த குறளை சரிவர அதனுடைய ஆளுமை தன்மையாக அதனுடைய வாக்கியத்தோடு நாம் சரியாக பின்பற்றுவதானால் நமக்கு எந்த நோயும் வராது. ஒழுக்கத்தையும் கண்டிப்பாக நாம் கொண்டு செல்லலாம். மற்றபடி உள்ள எந்த நோயும் நமக்கு வராது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று டிவியில காலையில நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மல்யுத்த வீரர் தன்னுடைய தந்தையை சொத்து கொடுக்கவில்லைய கூறி அங்கேயே அடிக்கிறத பார்த்தா நம்ம கையில அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு. நீங்க டிவியில எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸ். ஒரு சொத்துக்காக தன்னுடைய சொந்த தந்தையை மல்யுத்த வீரர் அப்படி அடிக்கிறாரு. அடிச்சு போட்டு 1 மணி நேரத்தில் அவர் காலி பண்றாரு. நினைச்சு பாருங்க, எந்த ஒழுக்கம் எங்க போச்சு, எந்த நிலைமையில இருக்கு. பேரன்கள் 2 பேரும் சேர்ந்து பாட்டியை கொண்டு போய் ரோட்ல, சேலத்தில் எடப்பாடியில இருந்து தூக்கி ரோட்ல போட்டுட்டு போயிடுறாங்க. சொத்து அது என்ன நான் பார்க்க முடியலன்னு. இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, திருக்குறளை நாங்கள் நிறைய போராட்டங்கள் செய்கிறோம். வழக்கு தொடுத்து 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை ஒரு வகுப்பு திருக்குறளையும் திருக்குறளை பற்றியும் மிக சிறந்த அறிவு கொடுக்க வேண்டும். கொடுப்பதே ஆனால் இங்கே எந்த விதமான ஒழுக்கக்கேடான தீமை தரக்கூடிய எந்த விஷயங்களும் வராது என்பதை நம்பி நாம் நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல், ஏன்னா இங்க நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் திரும்ப ஒரு முறை மனதார வாழ்த்துக்களை கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தமிழே, உயிரே, நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. ஆத்திச்சோடு இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவென் மேனியன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கடப்போம், மகமது நபிக்கு மறையருள் தந்து இயேசுவின் தந்தை என உலகத்து மதத்தினரால் உருவம் கொண்டு உணர்ந்தும் உணராமலும் பலவகையாக பரவி கிடக்கும் பரம்பொருள் ஒன்றே. கதிர்வெடுத்து பிழந்து விட கடல் பிடித்து சூடாற்ற முதுமைகு நிலப்பரப்பில் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளே, நின்னை நான் வாழ்த்துவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன் புகழ் சே தென்புலவர் தன்னை வணங்குகின்றோம். தமிழ் புலவர் வாழியவே. வருகை தந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். மிக கோலாகலமாக திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தின் பத்மாவதி நகர் 31வது பூங்காவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா பார்ப்போற்றும் உழைப்பாளர் தினத்தில் மிக கோலாகலமாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் இனிய தொடக்கமாக கடவுள் வாழ்த்தினை மிகச் சிறப்பாக வழங்கிய திருமதி சுஜாதா, மாணவி பாவினி, மாணவி நா தர்ஷினி, மாணவி ரா தர்ஷனா அவர்களையும் விழாவிற்கு இன்றைய தினம் தலைமை ஏற்க உள்ளார்கள். இன்னும் அவர்கள் விழாவிற்கு வருகை தள்ளவில்லை, ஆனால் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் முன்பாகவே நாம் வரவேற்று மகிழ்வோம். விழாவினை தலைமையேற்க உள்ளார்கள்
பல்வேறு எழுத்தாளர்களையும் புத்தகங்களையும் வெளியிட்டும் உலகம் முழுவதும் தமிழ் வளர்த்த சென்னை மணிமேகலை பிரசுரம் நிறுவனர் தலைவர் முனைவர் ரவி தமிழ்வாணன் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வரவேற்போம். நம் விழா நாயகன் பத்மாவதி நகர் திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தின் 31வது அரங்கத்தினுடைய அமைப்பாளர் அண்ணன் யோகரத்ன ஸ்ரீ முத்துசாமி அவர்களையும் நான் ஒரு முறை வந்திருந்தேன். அப்ப கூட எனக்கு நான் என்ன கூப்பிடுறதே தெரியல. நானும் அக்கா மாமா தான் கூப்பிட்டு போனேன். எல்லாரும் சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க மாமா தான் சொன்னேன். அதனால எனக்கு ரொம்ப ஒரு முறை எல்லாத்தையும் தாமோ சொன்னாரு, டைம் கிடைக்கும் போது நீங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அந்த வகையில ஒரு முறை வந்திருந்தேன். ஒரு 10 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து போய். அப்ப ரொம்ப அருமையா நடத்தினாங்க. இதே பூங்கா தான் எனக்கு ரொம்ப. அப்ப சொன்ன மாதிரி நீங்க சொன்ன அன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் குட்டி குட்டியா 2 திருக்குறள் சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் மனப்பாடமா சொல்றது ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பத்மாவதி நகருடைய பூங்காவினுடைய அமைப்பாளர் அவர்களையும் இந்த விழாவினை கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்தாரையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நமது அரங்கத்தின் குதூகல விழாவிற்கு வாழ்த்துக்களை வழங்கி மீண்டும் மகிழ்விக்க உள்ளார்கள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள். வாழ்த்துறையில் முதலாவதாக இளைஞர்களின் வழிகாட்டியாக வலம் வரும் நம்முடைய வருகை தந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்துறை பேராசிரியர், நான் ஒரு IAS அகாடமியின் இயக்குனர், மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய இனிய பேராசிரியர் தமிழ் இயலன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். அடுத்ததாக டாக்டர் மூவா நற்பணி மன்றத்தின் திருக்குறள் மனன போட்டி அமைப்பாளர், தமிழ்நாடு தடகள சங்கத்தினுடைய செயலாளர், டாக்டர் மூவா சமுதாய சிற்பி விருது பெற்ற ஆளுமை மிகு திரு சி பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். சேர்மன் செலக்ஷன் கமிட்டி மாத்தி எழுதிட்டேன். வருகை தர இருக்கின்ற தமிழ்நாடு அனல்மின் நிலையம் வடசென்னை பகுதியின் தலைமை பொறியாளர் திரு சு தட்சிணாமூர்த்தி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்பும். அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இன்னும் சில மணி துளிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் வைரக்கற்கள் கிரீடத்திற்கு பெருமையா அல்லது கிரீடத்தால் வைரக்கற்கள் பெருமை அடைகிறதா என்றால், வைரக்கற்கள் கீழே விழுந்து விடாமல் மிகச் சிறப்பாக தன்னோடு வைத்துக் கொண்டு ஒளிவிடச் செய்வதுதான் அந்த கிரீடத்தினுடைய பெரும் மதிப்பாகும். அந்த வகையில் 33 பூங்காக்களில் இருக்கக்கூடிய இந்த வைரக்கற்களை எல்லாம் தன்னுடன் இணைத்து அந்த வைர கற்களை அந்த கிரீடத்தில் பதித்துக் கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி வருகிறார்கள் நம்முடைய டாக்டர் மூவா நற்பணி சங்கத்தின் செயலாளர் திருக்குறள் மாமணி முனைவர் தாமோதரன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்க போனாலும் காவல்துறையில எங்களுக்கெல்லாம் மதிப்பே இல்லை. எங்க போனாலும் போலீஸ்காரங்களாப்பா அப்படின்றாங்க. இதுல நல்லவங்களும் அடிபடுறோம், கெட்டவங்களும் அடிபடுறோம். எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் கெட்டவங்களும் சொல்லிக்க முடியாது. நாங்களும் நிறைய விழாக்கு போறோம், தெரிஞ்சவங்களா இருந்தா பரவாயில்ல. ஆனா போலீஸ்ல நான் வர இது கிட்டத்தட்ட 10 வருஷமா தாமோன்னு எனக்கு தெரியும். விழாக்களுக்கு வரும்போதெல்லாம் தாமோன்னா ஒருத்தங்களை எப்படி அறிமுகப்படுத்துறாங்களோ அது அப்படியே இந்த அரங்கத்துக்கு வரவங்களும் அந்த ஒரு மரியாதை கொடுக்குறோம். இன்னைக்கு கலெக்டர் சார் போன் பண்ணி காலையில நீங்க வரணும், நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க காவல்துறை, எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. பரவாயில்ல, போலீஸ் எல்லாம் வந்து நம்ம இப்படிலாம் மதிக்கிறாங்களே. உண்மையிலே தாமோன்னா எங்களுக்கு எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. தாமோன்னாவோட வழிகாட்டுதல் தான் 33 அரங்க உறுப்பினர்களும் இதுலதான் சொன்னேன். அந்த வைரக்கற்களை வந்து எல்லா இடத்துலயும் ஜொலிக்க செஞ்சது தாமோன்னாவோட பெருமை. இது ஒரு உதாரணம். இது எங்களையும் கூப்பிட்டு கலெக்டர் சார் எங்களை வர வச்சு வாழ்த்துனதுக்கு. அடுத்ததாக சுவையாகவும் இனிமையாகவும் நிமிட நேரத்தில் வாழ்த்துரை வழங்கினார்கள். இப்போது நாம் அனைவரும் கண்டு ரசித்தோம். அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றும் நிகழ்வியல் இந்த நெறியாளர்கள், அதாவது இன்னும் அவங்க வரலையே சொல்லிடலாமா, வரும்போது கூட சொல்லிடலாமா, இன்னும் நம்முடைய விழாவிற்கு மகுடம் வைத்தார் போல் சிறப்பு விருந்தினர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இந்த குடிமைப் பணிவியல், அதாவது எல்லாருக்குமே இன்றைக்கு இளைஞர்கள் எந்த கேட்டாங்கன்னா எதுவுமே சொல்ல தெரியல. எடுத்தவொடனே IAS ஆகணும், இல்லை IPS ஆகணும், இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. வேற எத்தனையோ துறைகள் இருந்தாலும் எல்லா கண்களுக்கும் தெரியுறது அதுதான். அந்த வகையில இன்னைக்கு உலக அளவில் முதல் இடம், அதாவது தமிழகத்தை அவர் முதலிடத்துல பெற்றிருக்கிறாரு. நம்முடைய புவனேஷ் ராமின் பெற்றோர்கள் வருகை தர உள்ளார்கள். அவர்களையும் நம்ம வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம்.
வரவேற்கின்றோம். சேவை செம்மல் திருமதி சங்கீதா பாபு அவர்கள் நம்முடைய மாமன்ற உறுப்பினர், அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருகை என அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய சீஃப் என்ஜினியர் ஏ ஆஞ்சலினா சகாய மேரி அவங்க நான் பார்த்திருக்கேன் 2-3 விழால. அவங்க ரொம்ப பெரிய விஐபி. அவங்க மினிஸ்டர்ஸ் வர ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் வருவாங்க, நான் பார்த்திருக்கேன். அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருகை தர இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம டைமிங்ன்றது நம்ம தாமோன்னாவை அடிச்சுக்கவே முடியாது. தாமோன்னாவை அடிச்சுக்கவே முடியாது. நானே கூட கொஞ்சம் 6 மணின்னா 6:30 மணிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாள். நான் அந்த இப்போ ஞாயிற்றுக்கிழமை விருது வழங்கும் விழால பார்த்தேன். யார் வந்தா என்ன வரலன்னா என்ன, முதல் விளக்கேத்துங்க, விழாவை கொண்டாடுங்க. நான் பாலாசட்டை சொன்னேன், சார் என்னதான் வரவேற்புல போட்டிருக்காங்க, கலெக்டர் சார் சொல்லிட்டாரு விஐபி எப்போ வருவாங்கன்னு தெரியாதம்மா, ஆனா தாமோ சார் வந்துருவாரு, நீங்க கொஞ்சம் பார்த்து வந்துருங்க. நாங்க அன்றைக்கே வந்து உட்கார்ந்துட்டேங்க. நான் ஏன்னா அந்த டைமிங் பங்க்சுவல் நான் தாமோ நாட்டை கத்துக்கிட்டேன். பாலா சார் நீங்க வந்துருங்க, நான் போயிடலாம், இடத்த கண்டுபிடிச்சி ஒரு வாட்டி வந்தது வழி தெரியலான்ட்டு. அது மாதிரி இன்னைக்கும் அதே போலதான். இன்னைக்கு நாங்கள் யாருமே சேர வரல, 5 பேர் 6 பேர் தான் இருக்காங்க. நீங்க ஆரம்பிங்க, விழா நடந்துகிட்டே இருக்கும், வரவங்க வரட்டோம்னாங்க. எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் சரி, ஆனா விழா யாருக்காகவும் எதுக்காகவும் தடைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு சிறந்த நோக்கத்தை நம்ம தாமோன்னா கிட்ட நம்ம கத்துக்கலாம். இது போன்ற அது மட்டும் இல்ல, இந்த விழாவில் நம்முடைய அந்த மனிதம் அமைப்பு இருக்கு பாருங்க. நம்ம கலெக்டர் சாரை சாதாரணமா எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து உதயா சார் சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம். எப்படி சொல்றது, இந்த மனிதம் அமைப்பாலதான் இந்த பத்மாவதி நகர் 31 அரங்கம் கோலாகலமா வழி நடந்து செல்லுதுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அவரு கிட்டத்தட்ட 1,35,00,000 ரூபாய்க்கான பணங்களை கலெக்ட் பண்ணி பல வகையான பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கலெக்டர் சார். அவங்களையும் இந்த விழாவில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அது மட்டுமல்ல, அவருடைய துணைவியார் ரேணுகா கந்தசாமி அவர்களும் திருமதி ஸ்ரீதேவி உப்ளி ரமேஷ் அவர்களும் இணைந்து நம்முடைய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இன்றைய தினம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். இன்றைய தினத்தில் பல்வேறு உதவிகளையும் சிறப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பத்மாவதி நகர் பேச்சு பயிலரங்கம். இது மாதிரி ஒரு விழாக்களை பண்றது மூலமா நம்ம கடவுள் சேவையும் அது நமக்கு தேடி நம்மகிட்டே வந்துருச்சு. சார் சொன்னாங்க, கடவுள் தனியா போய் கும்பிட வேண்டாம், கடவுளே நம்ம தேடி வந்துருவாரு. அதனால பாருங்க, நம்ம எப்படி தமிழ் தொண்டாற்றோம் அப்படின்றத பொறுத்தான். நோயினால் மாண்டிட்டான் புத்தன் கண்டீர், அந்த நாம் சங்கராச்சாரியார் மாண்டு போனார், அவரை தொடர்ந்து ராமானுஜரும் போனார், தீயதொரு கணரையாலே கண்ணன் மாண்டான், பார்போற்றும் ராமன் கூட ஆற்றினிலே இறங்கி செத்தான், பாரினால் சாகாதிருப்பேன், உண்மை இது சத்தியம் சத்தியம் என்றார் பாரதியார். அவருக்கு பின் வந்த பாரதிதாசனோ, தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்றார். தமிழ்நாடு தமிழ் மக்கள் என்ற பேருணர்ச்சி இந்நாள் போல் எந்நாளும் இருந்ததில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோம் தமிழருக்கு வரும் நெடுங்குன்றும் தூளாய் போகும், தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்றார் பாரதிதாசன். அவருக்கு பின் வந்த கண்ணதாசன் சொன்னார், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றார்கள். இத்தனை தமிழ் புலவர்களும் நம்முடைய தென்னகத்தே வாழ்ந்த தமிழ் அறிஞர்களும் நான் மரணமில்லை என்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய தாமோ அண்ணா போல பல பேர்கள் தமிழை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது திருக்குறள் வழியாகவும் சரி, தமிழ் நல்ல பேச்சு வழக்காக வரணுன்றதுக்காக பூங்காக்கள் தோறும் இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் அவருடைய பேச்சு பேசிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் பெரும் சித்தனார் சொல்றாரு, தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமை எதிர் நிற்கும், பொய்மை விலகி போகும், ஆண்மை வரும் என்று அப்படிங்கிறாரு. அத்தகைய தமிழை இந்த பூங்காக்கள் தோறும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமை யாருக்குனாலும் அந்த பெருமையோடு கூட சேர்ந்து கூட கடவுள் தொண்டையும் நம்ம ஒரு நல்ல பணி சொல்றாங்க. சார் சொன்னாங்கல்ல, அந்த தொண்டாற்றும் பொழுது கடவுளோடையும் சேர்த்து நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தாமோன்னாக்கு நம்ம இந்த நேரத்தில் நான் மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்மாவதி நகர் அரங்கம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பல்வேறு ஆண்டுகளையும் தொட்டுக் கொண்டிருக்க எல்லா விழாக்களுக்கும் எங்களையும் அழைத்து எங்களையும் பேச வாய்ப்பு கொடுக்க இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி சூரியோதயம், காஷ்மீர் பனிச்சாரல், தன் குழந்தையின் தளிர்பாதம். கன்னியாகுமரி சூரியோதயம், காஷ்மீர் பனிச்சாரல், தன் குழந்தையின் தளிர்பாதம், இவைகளை பார்க்காத கண்களும் உண்டோ?
யாழின் இசை, குயிலின் இனிமை, தன் குழந்தையின் மழலை, குரல் தாமுவின் குரலோசை, இவைகளை கேட்காத காதுகளும் உண்டோ? அதுபோல் 100 ஆண்டு கூற வைக்கும் பத்மாவதி அரங்கத்தின் ஓராண்டு சாதனைக்கும் இன்னும் பல நூற்றாண்டு சாதிக்க துடிக்கும் 2 ஆண்டு தொடக்கத்திற்கும் திரளாக வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் நிறுவன உட்பட அனைவருக்கும் என் இனிய பணிவான முதற்கண் வணக்கம். நான் இப்போது எனது வாழ்த்து கூற விரும்புகிறேன். அன்புசால் உறவுகளே, எனக்கு 2 தாய். இந்த 2 தாய் இல்லையே என் வாழ்வு ஆகியிருக்கும் 2 தாய். ஒரு தாய் மூலம் நான் உயிரும் மெய்யும் பெற்றேன். இன்னொரு தாய் மூலம் நான் உயிரும் மெய்யும் கற்றேன். தாங்கினால் தன் மடியில் ஒரு தாய், அவள் தமிழ் தாய். வாங்கினால் தன் பிடியில் எண்ணெய், அவள் பத்மாவதி அரங்கம் என்ற தாய். இந்த 2 தாய்களுக்கும் தலைதாழ்ந்து என் வணக்கம். தமிழை வாசிப்பதா என தமிழனே யோசிப்பதா? திருவிக்கா வளர்த்த தமிழ் ஆகுமா வீக்கா? மூவா வளர்த்த தமிழுக்கு நோவா? மறைமலை அடிகளார் மடியில் ஆடி கிடந்த தமிழுக்கு இத்தனை அடிகளா? ஓடி ஓடி ஓலைச்சுவடி தந்த தமிழ் தாத்தா ஊவேசாவை மறப்பதா? அட சர்வேசா, தமிழ் படித்தால் கிடைக்குமா வேலை? தமிழ் படித்தால் கிடைக்குமா வேலை என பிதற்றுவோரே, இதுகாரும் தமிழ் படித்தோரெல்லாம் துவைத்தனரா சேலை? இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாடி வைத்தார் பாரதிதாசனார். இருட்டறையில் உள்ளதடா இந்த உலகம் என்று பாரதிதாசனார் பாடி வைத்தார். தட்டு தடுமாறி இருக்குதடா இத்தேசம், இதனை அப்படியே விட்டுவிடுவதா நம் உத்தேசம்? தட்டு தடுமாறி இருக்குதா நம் உத்தேசம், இத்தேசம் இதனை அப்படியே விட்டுவிடுவதா நம் உத்தேசம்? இருட்டு அகல் அகல் என்று சொன்னால் அகலுமா? இருட்டு அகல் அகல் என்று சொன்னால் அகலுமா? ஒரு அகல் விளக்கை ஏற்ற வேண்டும், அது அகலும் பொருட்டு. நம்மிடம் இருக்கிறது ஒரு நல்விளக்கு, அது 2000 ஆண்டு முன் ஏற்றி வைத்த சுடர் விளக்கு. அதனை கொண்டு நம்மை சூழ்ந்துள்ள இருளை அல்ல, அதன் இடுப்பை கில்ல, அது இத்து போகும்படி தள்ள, அதற்கு உதவ கடந்த மே 1 இந்த 31வது அரங்கத்தில் ஏற்றிய வள்ளுவம் என்ற நூல் விளக்கிற்கு இன்று வயது 1. நான் 10வது அரங்கம் பேசுகிறேன், தன்னிலை விளக்கம் கூறுகிறேன். கடந்த மே 1 அன்று நான் உருவானேன், எனக்கோ வயது இன்று 1. அதற்கு முன் பலரது சிந்தனையில் கற்பனையில் கருவானேன். என்னை கருவாக்கி உருவாக்கினால் நிறுவனர் என்கிறார்கள், என்னை விதிப்படுத்தி நெறிப்படுத்தினால் நெறியாளர் என்கிறார்கள், என்னை தேதியிட்டு பதிவிட்டு நடத்தினால் அமைப்பாளர் என்கிறார்கள், அமைப்பாளருக்கு உற்ற துணையாக இருப்போரை இணையமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்கிறார்கள். நான் 31 அரங்கங்களையும் இளைய பிள்ளை, ஆனாலும் எடுப்பார் கைப்பிள்ளை இல்லை. நயத்தோடு வருபவர்களுக்கு அடைக்கலம் தருவேன், பயத்தோடு வருபவர்களுக்கு பயம் தெளிவிப்பேன். பண்போடு வருபவர்களிடம் அன்போடு இருப்பேன், வம்போடு வருபவர்களிடம் ஒதுங்கி நிற்பேன், ஒதுக்கியும் வைப்பேன். முதலில் வருவோருக்கு முன்னுரிமை தருவேன், பெண்ணுரிமைக்கும் முன்னுரிமை தருவேன். என்னிடம் நாத்திகரம் உண்டு, ஆத்திகரம் உண்டு, ஆனால் நாத்திகமும் ஆக்கியமும் என்று முடிவதில்லை சிண்டு. நான் ஒரு ஞானியைப் போல நீங்கள் யார் என்று உலகிற்கு அறிமுகம் செய்வேன். இது பத்மாவதி அரங்கம் பேசுகிறது, தன்னிலை விளக்கம். நான் ஒரு ஞானியைப் போல நீங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வேன். நான் உங்களுக்கு ஒரு உயிர் நண்பனைப் போல நீங்கள் சோர்வடையும் போதெல்லாம் உங்களை எழ வைப்பேன். வாங்க பேசலாம் என்பது என் முழக்கம். திருவிக்கா பயிலரங்கம் என்பது என் இயக்கம். சுருங்க கூறின் பொருள்பட பேசுவது நன்று. 2ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று. அறிவு பசியோடு வருவருக்கு கருத்து விருந்தளிப்பேன், மன வலியோடு வருவருக்கு மருந்தாக இருப்பேன், சில நேரங்கள் வயிற்றுக்கும் உணவளிப்பேன். நான் உங்கள் பழைய காதலைப் போல வருத்தப்படுகின்ற போதெல்லாம் வரிடு கொடுப்பேன். நான் ஒரு எல்ஐசி பாலிசியைப் போல உங்களுக்கு நீங்கள் வாழும் போதும் வாழ்ந்த பிறகும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பேன். முயற்சி எப்போதும் வெல்லும். நம் தொடர் பயிற்சி அதனை சொல்லும். அரங்கத்தின் வளர்ச்சியே நமது இலக்கை அடைவோம், வளர்ச்சியை தொடுவோம். வாங்க பேசலாம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிக்காக ஒரு கவிதை. செலவே இல்லாத சிகிச்சை இது, மகிழ்வித்து மகிழ்வது. மகிழ்ச்சி என்பது இயல்பாக இருந்தது அன்று, நாம் சிறு குழந்தைகளாக இருந்த அன்று.
மெல்ல மெல்ல இறுகின மனங்கள் சுருங்கின குணங்கள் இறுக்கத்தால் சுருக்கத்தால் வந்த புழுக்கத்தால் பூத்தன நோய்கள் ஒரு நாளில் மும்முறை உண்ண மறந்தாலும் ஒரு நாளில் மும்முறை துன்பத்தை தோல மறக்காத மனமே மகிழ்ச்சி ஒன்றுதான் உனக்கு மருந்தென உணர்ந்திடு இதன் அடையாள குறியீடை அடிக்கடி நீ புன்னகைத்திடு மனது பூ பூக்கும் மகிழ்ச்சி அங்கு வேர் வைக்கும் மகிழ்ந்திரு மகிழ்வித்திரு மனமே மனித இனமே என்றது மகிழ்ச்சிக்கான நான் எழுதின கவிதை. இங்க மகிழ்ச்சியா அந்த யோகா பயிற்சி பார்க்கணும்னா அதை சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்தது திருக்குறள் நூல் வெளியிட்டோம். அது சார்பாக நான் எழுதின திருக்குறள் கவிதை சொல்லி அரை நிமிடத்தில் முடிக்கிறேன். மருந்து ஒன்று இருக்குது, அரு மருந்து ஒன்று இருக்குது, மா மருந்து ஒன்று இருக்குது, நம்மை காத்திட நம் கவலைகளை தீர்த்திட வாரீர் கேளீர் பாரீர் முக்கணியின் சுவையை மிஞ்சும் எச்சுவிக்க மேலான சுவைய மருந்து அனைத்துலக நாட்டவர்க்கும் அழிவில்லா அறிவினையே அறத்துடன் தருவதாலே உலக பொதுமறையானது அம்மருந்து அதில் அன்புடனே அரணம் உண்டு அறத்துடனே கல்வி கேள்வி விருந்து மருந்து நட்பு கூடா நட்பு காதல் முக்தியான அனைத்தும் உண்டு. இனி அனுதினமும் வள்ளுவம் காட்டும் வழியில் நீ வாழ்வதாலே உலகம் உன்னை வணங்கிடுமே. இனி உயிர் மூச்சாய் வள்ளுவம் திகழட்டும், வாயில் தோறும் திருக்குறள் மிளிரட்டும். வாழ்க வள்ளுவம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.